வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஃபியர் ஃப்ரீக்வன்சி. இந்த சேனலில் வரக்கூடிய கதைகள் அனைத்தும் கற்பனையே. ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த த லாஸ்ட் சீட் அப்படிங்கிற கதையோட தொடர்ச்சியை தான். ஸோ லாஸ்ட் சீட்டில் போன தடவை என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு சின்ன ரீகேப்பாக நம்ம பார்ப்போம். ஸோ அந்த ஸ்கூலை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருந்தும் அந்த ஸ்கூலில் அந்த லாஸ்ட் பெஞ்சில் யாரும் உட்கார மாட்டாங்க, அந்த இடத்துல அந்த சீட்டு வேறு யாருக்கும் ரிசர்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலும் தைரியமாக அந்த ஸ்கூலில் சில நாட்களுக்கு முன்னாடி புதுசாக சேர்ந்த அர்ஜுன் போய் உட்கார்றதுக்கு போகிறான். அப்படி போகும்போது அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அர்ஜுன் கேட்கல. அவன் போய் உட்கார்ந்த உடனே அவனுக்கு பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. அவனோட அந்த டேபிளில் அந்த லாஸ்ட் சீட்டில் ஒரு நோட் புக் ஒன்று இருந்திருக்கு. அந்த நோட் புக்கில் இங்கே நீ உட்காரக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டிருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து பயந்து போன அர்ஜுன் எந்திரிக்க ட்ரை பண்ணியும் ஒன்றுமே அவனால் முடியல. அவன் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கத அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்க்க சொல்லும் போது அந்த ஜன்னல் ஓரத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரியான ஒரு கருப்பு உருவம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அர்ஜுனுக்கு அவன் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரி இருக்கிறத உணர ஆரம்பிக்கவும் அவனுக்கு ரொம்ப வேர்த்து அவனோட ப்ரீத்திங் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்டாகி அவன் ரொம்ப பயந்து போய் இந்த மாதிரி என் பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறான். அவன் மறுபடியும் அந்த இடத்த விட்டு எந்திரிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் அவன் கால்களை சுத்தமாக அசைக்கவே முடியாத மாதிரி இருக்கு. அவன் ஏதோ அந்த பெஞ்சில் கம் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி அவனால் சுத்தமாக எங்கேயும் அசைய முடியாத அளவுக்கு அவன் உட்காந்துருந்துருக்கான். அவன் கிட்டத்தட்ட அழுகிற குரல்ல, டே என்னால் சுத்தமாக நகர முடியல, என் பாடி கேட்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கத்தியிருக்கான். ஆனால் அவனால் வாய்ஸுமே ரொம்ப கொடுக்க முடியல. அவனோட தொண்டை யாரோ பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்குது. நான் சுற்றி இருந்த நாங்கள் எல்லாருமே அர்ஜுன் ஒழுங்காக எந்திரிச்சு வந்துரு அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தோம். ஆனால் அவன் முயற்சி பண்ணாலுமே அவனால் சுத்தமாக எந்திரிக்க முடியல. நாங்களும் பக்கத்தில் போகிறதுக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை. அப்போ தான் திடீர்னுட்டு கிளாஸ் ரூமில் ஒரு சவுண்ட் கேட்டுச்சு. டக் டக் டக். டெஸ்க் மேலே யாரோ பென்சில் தட்டுற மாதிரியான ஒரு சத்தம். ஆனால் எங்கள் கிளாஸில் நாங்கள் பயந்துட்டு இருந்ததுனால யாருமே ஒரு சத்தம் விடுறதுக்குமே தைரியம் இல்லாமல் உட்காந்துட்டு இருந்தோம். அண்ட் யாருமே பென்சிலை தட்டவும் கிடையாது. அப்போ இதை யார் தட்டினது அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் மெதுவாக அந்த விண்டோ பக்கம் பார்த்தோம். லாஸ்ட் பெஞ்சுக்கு பின்னாடி இருந்த அந்த விண்டோவோட கர்டன் ஓரமாக அந்த ஷேடோ இன்னும் கிளியராக தெரிய ஆரம்பிச்சிது. அது நார்மலாக இல்லை, அது மனுஷ மாதிரியான உருவத்தில் தான் இருந்துச்சு. தலையை மட்டும் கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எங்களுக்கு திக்கு 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 திக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது அங்கே நின்றுட்டு இருக்க மாதிரி இல்லை, மெதுவாக அர்ஜுனோட பக்கத்தில் நகர்ந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. அவன் ரொம்ப நடுக்க ஆரம்பிச்சிட்டான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத, நான் எதுவும் பண்ணலை, நான் இனிமேல் நீங்கள் உட்கார மாட்டேன் அப்படின்னு அர்ஜுன் ரொம்ப கதற ஆரம்பிச்சிட்டான். அப்போது அந்த நோட் புக் திடீர்னு தானாக பேஜஸ் ஃப்ளிப் ஆகி ஒரு இடத்துல அது தானாக எழுத ஆரம்பிச்சிது. அந்த இடத்துல யாருமே இல்லை, யாருமே பேனா பிடிச்சி எழுதலை. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேனாவே கிடையாது. எப்படி ஹாரி பாட்டர் சீரீஸில் வால்டிமார்ட்டோட புக்கில் தானாக லெட்டர்ஸ் வருமோ அது மாதிரி தான் இந்த புக்லேயும் வர ஆரம்பிச்சிது. ஸோ நாங்கள்லாம் ரொம்ப பயந்து போயிட்டோம். அர்ஜுன் மெதுவாக அதில் என்ன எழுதிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தான். இது ஏன் சீட், நீ என்னோட இடத்த எடுத்துட்ட அப்படிங்கிற வார்த்தைகள் எழுதப்பட்டதை பார்க்கவும் அர்ஜுனுக்கு ரொம்ப பயந்துட்டான். அந்த வேர்ட்ஸை படித்ததும் அவன் உடம்பு முழுக்க நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் தொண்டையிலேருந்து குரல் சுத்தமாக எதுவுமே வரல. அவன் மெதுவாக விஸ்பர் பண்ணா, நான் இங்கே உட்காரலை, நான் இப்போவே போயிடுறேன் அப்படின்னு கத்திக்கிட்டே இது பண்ண ஆரம்பித்தான். ஆனால் அவனால் சுத்தமாக கத்த முடியல. அந்த ஷேடோ இன்னும் ரொம்ப நெருக்கமாக அவன் பக்கத்தில் வர ஆரம்பிச்சிது. அதை பார்க்கறதுக்கு ஒரு மனுஷன் நடக்கிற மாதிரி இல்லை, ஏதோ அந்த ஃப்ளோரில் அப்படியே ஸ்லைட் ஆகி வர மாதிரி இருந்துச்சு. அவன் திரும்பி பார்க்க முயற்சி பண்ணான். ஆனால் அவனால் சுத்தமாக முடியல. அவனோட கழுத்து கூட திரும்ப மாட்டேன்ட்டுச்சு. அவன் அழுதுகிட்டே சொன்னான், டே அது என் பக்கத்தில் வருதா,
அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தான். நாங்களும் பயத்தில் என்ன பண்ணன்னு தெரியாமல் இருந்தோம். ஆப்போசிட்டில் இருந்த ஒரு சின்ன ஜன்னல் கண்ணாடியோட ரெஃப்ளெக்ஷனில் பார்த்துட்டு, டே அதுக்கு முகமே இல்லைடா அப்படின்னு அவன் சொன்னான். நாங்கள் நேரில் பார்த்துட்ருக்கோம், அவன் ரெஃப்ளெக்ஷனில் பார்த்துட்டு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப கூஸ்பம்ப் ஆயிட்டோம். அப்போ நோட் புக்கில் இன்னொரு லைன் வந்துச்சு, நீ இங்கே உட்காந்தா நீயும் இங்கே தான் இருக்கணும். அர்ஜுன் ஃபுல் ஃபோர்ஸில் கத்த ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப முயற்சி பண்ணான் எந்திரிக்கிறதுக்கு. ஆனால் அவன் வாயிலேருந்து சவுண்டு வர்றதுக்குள்ள சத்தமாக ஸ்கூல் பெல் அடிச்சது. ஸ்கூல் பெல் அடித்த அந்த சவுண்டு மட்டும்தான் எங்களுக்கு கேட்டுச்சு. அடுத்த செகண்ட் அர்ஜுன் டம்முன்னு ஒரு சத்தத்தோட கீழே விழுந்தான். அவன் கீழே விழுந்ததும் ஃபேன் நார்மல் ஸ்பீடுக்கு வர சுத்த ஆரம்பிச்சிருச்சு. லைட் எல்லாம் ஃப்ளிக்கர் ஆகுறதெல்லாம் நின்றுச்சு. கர்டன் ஆட்டினதெல்லாம் நின்றுச்சு. கிளாஸ் ரூமே மறுபடியும் நார்மலுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு. அர்ஜுனும் தலை தெறிக்க அவனோட பேக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு நகண்டு இந்த பக்கம் ஓடியாந்துட்டான். அவன் ஷர்ட் முழுக்க ஆனால் வெட்டாக இருந்துச்சு. மலையில் நனைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது மழை தண்ணி இல்லை, சில்லுன்னு ஐஸ் வாட்டர் ஊற்றுன மாதிரி இருந்துச்சு. அவன் ரொம்ப நடுங்கிட்டு இருந்தான். என்னடா இதுன்னு புரியாமல் நாங்கள் எல்லாரும் நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் என்ன நடந்துச்சுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. தேங்க்யூ, பை பாய்.